அப்போ அந்த சோதனை பாருங்கள், அதுதான் நாம் இறைவனோடு இருக்கும்போது நம்மை சோதிப்பவனை விட நாம் வலிமை மிகுந்தவர்களாக காண்போம். நிறைய பேர் சும்மா ஒரு குண்டூசி குத்துற மாதிரி, வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி இறக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சோதனைகள் என்று அங்கே துவண்டு அவர்களுக்கு வார்த்தைக்கு பதில் சொல்ல தொடங்கிவிட்டால் அவர்களுக்கு நாம் அடிமையாகி விடுகின்றோம். இரண்டாவது, கடவுளின் கொடைகளை கொண்டிருப்பதில் நமக்குள் ஒரு அகந்தை வந்து விடாமல் இருப்பதற்காக அந்த சோதனை கொடுக்கப்படுகின்றது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் என்னை எல்லா வரங்களாலும் வச்சிருக்கிறார் தான். உன்னுடைய ஜெபத்தை கேட்ட இறைவன் ஏன் இவருடைய ஜெபத்தை கேட்கவில்லை? நம்மை பாதுகாப்பதற்காக சோதனை கொடுக்கின்றது. பல நேரங்களில் வளம் வருகின்ற பொழுது நம்ம பெற்றோரே மறந்துடுறோம். ஏன் இறைவனை மறப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இறைவனை